இன்னைக்கு நாங்க எதை பத்தி பேச போறோம்னா, டூட் அப்படின்ற ஒரு அற்புத காவியத்தை பத்தி தான் நாங்க பேச போறோம். இவளுக்கு வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னா, இவளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீன் சர்க்கஸ பார்த்த மாதிரி இருந்தது. ஆனாலும் அந்த சர்க்கஸ் சீன்ல ஓப்பனிங் கிரெடிட்ஸ் வைக்கணும்ன்ற ஐடியா மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் ரொம்ப டீசென்ட்டா கல்யாணம் நடக்கிறப்போ கல்யாண மேடையில போய் கேட்பாரு அவரு. ரொம்ப டீசென்ட்டான அது. ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவ வந்து சொல்லாம போறப்போ அவரே சொல்லிக்கிறாரு முடிஞ்சோடனே, ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, ரீசன்லாம் கிடையாது அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. வெரி குட் வெரி குட். அதுக்கு எதுக்குப்பா நீ கஷ்டப்பட்டு ரேபிடோக்கு 40 ரூபாய் செலவு பண்ணி மண்டபத்துக்கு வந்து அந்த பொண்ணோட தாலி அறுத்து அதுக்கப்புறமா நீயே ஒரு கொஸ்டின் கேட்டு நீயே ஆன்சர் பண்றதுக்கு அந்த சீனே ஒரு மாதிரி. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அவர் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் பண்றாரு அப்படின்றது ரிவீல் ஆகும். சின்ன பசங்க ஏதோ விளையாட்டு பொம்மை விளையாடுற மாதிரி விளையாடின்னு இருக்கீங்க, இதெல்லாம் வச்சு நீங்க காசு சம்பாரிச்சுன்னு இருக்கீங்களா, கொஞ்சமாச்சு லைஃப்ல உருப்பிடுங்கன்ட்டு காசு கொடுப்பாரு. ஆனா அந்த காசை வந்து பிரதீப் சார் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாராம். ஏன்னா அவரு வந்து ஒரு கௌரவமான மிடில் கிளாஸ் பையன். அது எத்தனை பேர் இன்னும் மில்க் பண்ண போறாங்க சத்தியமா எனக்கு புரியல. அப்புறம் அங்கே அப்படியே ஊரும் பிளட் சாங் வரும், அதோட நிறுத்தி இருக்கலாம். படத்தையா படம் ஃபுல்லா ஓஎஸ்டி ஊரும் பிளட் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சாய் அபியங்கர் மேபி பிரதீப் இந்த படத்துல எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணதுனால சாய் அபியங்கர் இந்த படத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு போல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு படத்துலனா, அமிதாப் பைஜு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க பிஆருக்கு. அந்த சீன்ல வந்து ரொம்ப தேவையே இல்லாம அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல டைரக்டருக்கு வந்து வைக்கணும்னு தோணி இருக்கு. அதனால அந்த என்ன பிட்டு படத்துல வர மாதிரி உக்காந்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு டைலாக் வரும். சத்தியமா தேவையில்ல. அதாவது ஒரு இன்டர்வியூல கூட அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல இப்படிதான் பேசிட்டு இருப்போம்னு. நார்மலைஸ் நான் பண்ண வரல, ஆனா அது நார்மல் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்ல வரீங்க? நீங்க ஜென்சியா? முதல்ல நீங்க பாத்தீங்களா நாங்க எங்க ஃப்ரெண்ட் குரூப்குள்ள அவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருக்கோம்ட்டு? இப்பெல்லாம் பேசாமே எனக்கு 3 ஃப்ரெண்ட் தான் சார் இருக்காங்க. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, வெளியில படத்துல எல்லாம் நீங்க வந்து காட்டணும்னு அவசியம் இல்ல. இதெல்லாம் முடிச்சுட்டோன்னே அவர் சைலண்டா பைக்ல வந்து தனியா அவங்கள கூட்டிட்டு போகும்போது ஒரு டீ கடையில வச்சு ரிஜெக்ட் பண்ணுவாரு. அதாவது அத்தனை பேர் முன்னாடி நீ என்ன பிட்டு படத்துல வரா மாதிரி உக்காந்துருக்கேன்னு கேக்குறது அசிங்கம் இல்ல, அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றதுதான் அசிங்கம். இப்போ அப்புறம் ஊருக்கு கிளம்பி போயிருவாங்க மேடம். அந்த சீன் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்கும். அதுதான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸா. ஆக்சிடென்ட் நடக்கும், எழுஞ்சிட்டு சட்டை பேண்ட் எல்லாம் தட்டி விட்டு நடந்து போயிடுவாரு. ஹாஸ்பிட்டலைஸ் ஆன மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். ஒரு ஐசியூல இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல, ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டு ஒரு நாள்ல மயக்கத்துல இருந்து எழுந்தா மாதிரி வச்சு காமிச்சிருக்கலாம். அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கண்ண மூடி பாக்குறப்போ அவருக்கு வந்து குரல்ன்ற அமிதாப் பைஜுவோட ஃபேஸ் வந்து வருது. உடனே அவர் வந்து ஓகே, கனவுல யார் வந்தாலும் அவர் வந்து அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சுத்துவாரு போல, எனக்கு தெரியல. ஆனா அவங்க ஃபேஸ் வந்தோடனே நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் போனாதான் நீ ஒரு ஆளை லவ் பண்றன்றதே உனக்கு ரியலைஸ் ஆகும்னா, அப்போ வந்து செத்து விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் யூ ஆர் லேக்கிங் எமோஷனல் ஐக்யூ. சோ அந்த இடத்துல ரைட்டிங் கொஞ்சம் ஃபிளாப்பியா இருந்திருக்கு. பால்வளத்துறை அமைச்சர்கிட்ட இவர் போறாரு. அவரு வந்து என் பொண்ணு தட்டி கழிச்சவனுக்குலாம் இந்த வீட்டுல இடம் இல்லைன்ற மாதிரி துரத்துறாரு. இல்ல மாமா, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து நீ அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறியா அந்த மாதிரி ஏதோ டிஸ்கஸ் பண்றப்போ இவன் என்ன சொல்லுவான்னா, இல்ல அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், நான் நேர்ல பார்த்து சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அந்த மாதிரிலாம் என்னென்னமோ பேசுவாரு மிஸ்டர் அகன். அதனால இவர் வந்து என்ன கன்வே பண்ண வராங்கன்னா, இவர் வந்து கல்யாண பொண்ணுகிட்ட கம்யூனிகேட்டே பண்ணல, ஒரு வாட்டி போன் பண்ணி நீ இன்னும் என் மேல இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கியான்னு கேட்கணும். காமன் சென்ஸ். வாட்ஸ்அப் கால் பண்ணி இருக்கலாம் அவர்கிட்ட, சில்லற இல்லைன்னா கூட. கல்யாண நாள் அன்னைக்குதான் கம்யூனிகேட் பண்ணுவாராம். அதுவும் அவ்வளவு நாள் கம்யூனிகேட் பண்ணாம உடனே கிஸ் அடிக்க போறாரு. என்ன கதைன்னு தெரியல. லவ்வே பண்ணிட்டு இருந்தாலும் யூ ஷுட் ask for consent. எதுவா இருந்தாலும் you should ask for consent first. என்னதான் அந்த பொண்ணு உங்களை வந்து 6 மாசம் முன்னாடி லவ் பண்ணி இருந்தாலும், இல்ல நீங்க இப்போவே நீங்க கப்பலா இருந்தா கூட கன்சென்ட் இல்லாம கிஸ் பண்ண போறது வந்து
ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சோ அத வந்து ஃபன்னா காமெடியா காமிச்சது வந்து கொஞ்சம் சென்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. அது அவளும் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டா. அப்புறம் எதுக்கு என்ன கிஸ் பண்ணுன்னு கேட்டுட்டு இவன் வந்து இல்ல இல்ல எப்படியும் நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்றதுனால கிஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுவான். அவ வந்து "தூ, காஜி அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவா. அந்த சீன் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. ஒரு கேர்ளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்றது. இந்த ஒரு சீன் கன்வே பண்ணுது. அதுக்கப்புறம் மமிதா பைஜ் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கு, யார லவ் பண்றேன்னு தெரியல. என்ன ஆகும்னா வந்து இவர் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாரு. இப்போ நான் செத்தா என்ன பண்ணுவேன்னா அந்த அம்மா வந்து அப்படி சொல்லாதடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாரி செத்துட்டானா என்ன பண்ணுவேன்னா பலார்னு ஒரே அற விடுவாங்க. சோ அதுலயே இவர் என்ன சொல்வாருன்னா சரி நீ பாரியை தான் லவ் பண்றேன்னு கரெக்டா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எனக்கு இதுல என்ன ஒரு பிரச்சனைனா அந்த பொண்ணுக்கே தெரியல நீ யாரு சொல்றதுக்கு நீ அவனதான் லவ் பண்றேன்ட்டு. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா. அவன் சொன்னோடனே இவளும் தலையாட்டிப்பா, ஆமா ஆமா நான் பாரியதான் லவ் பண்றேன் போல அப்படின்னு. அவளுக்குன்னு ஒரு சுயமா ஒரு மூளை கிடையாதா? அவளால டிசைட் பண்ண முடியாதா அவ யார லவ் பண்றான்னு? சரிங்க, அப்போ என்ன கேர்ள்ஸுக்கு சுத்தமா மூளை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்னன்னு புரியல. உடனே ஃபெமினிஸ்ட் இப்படிதான் பேசுவா அப்படிலாம் அவங்களோட. ஆமா நாங்க ஃபெமினிஸ்ட் தான். ஃபெமினிஸ்ட். சோ எனக்கு அந்த சீனும் ரொம்ப அந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து எனக்கு எதுக்குடா இத நம்ம பாக்குறோம், 3 மணி நேரம் நம்ம லைஃப்ல வேஸ்ட் பண்றோமேன்ற ஒரு ஃபீலிங் தான் வந்தது. அதுதான் இதுல வந்து அகனோட ஃப்ரெண்டா டிராவிட் செல்வம் வருவாரு. டிராவிட் செல்வம் வந்து துப்பிக்கிட்டே இருப்பாரு அகன படம் ஃபுல்லா. அதுதான் நல்லா நம்மளும் ஆடியன்ஸா என்ன சொல்றது ஸ்கிரீனுக்கு வெளில இருந்து நம்மளும் அவரை வந்து துப்பிக்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் வந்து இதுல ரைட்டிங்கும் பண்ணிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். இட்ஸ் வெரி ஹாப்பி. நம்ம வந்து சோசியல் மீடியாலே பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் வந்து இப்போ அவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய மூவில வாங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸையும் பார்த்தோம் நாங்க. ஆமா ஆமா கண்டென்ட் ஹப்ன்ட்டு ஒருத்தர் வந்து பெருசா கேரக்டர் இருக்காது, வெறும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது டீம்ல ஒரு ஆள் மாதிரி இருப்பாங்க. அந்த கொஞ்சம் எப்படி சொல்றது தே ஆர் ரீச்சிங் சம் ஹைட்ஸ். சோ அதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இந்த படத்துல சரத்குமார் ஜி பண்ண கேரக்டர் வந்து கேஸ்டிஸ்டா காமிச்சிருப்பாங்க. எங்க அவர் வந்து குரலை கொலை பண்ணிட போறாங்க அப்படின்ட்டு அகன் வந்து குரலை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சுதான் இருப்பாரு, கல்யாணம் பண்ற மாதிரி. அப்போதான் பாரி வருவாரு. பாரியோட என்ட்ரி என்னன்னா கர்நாடகா சீஃப் மினிஸ்டரோட ரைட் ஹேண்ட புடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி பேசுவாரு. ஆனா பார்த்தா அந்த கர்நாடகா சீஃப் மினிஸ்டரே நான் உங்க வேலைக்காரன் ஐயா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு சரத்குமார் கிட்ட. இந்த மாதிரி அகன் தான் நீ ஹீரோன்னு முடிவு பண்ணிட்டீங்க, எப்படி இருந்தாலும் அவர் தான் காப்பாத்தி ஆகணும், அது பச்சையா படம் ஃபுல்லா தெரியுது. அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு மினிஸ்டர் எனக்கு தெரியும், அங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாங்கன்னா நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு ஓடி போனாலும் அங்க இருந்து நாங்க ஒருத்தர் வச்சு புடிச்சிருவோன்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்திருக்காங்க. சரத்குமார் ஜியோட கேரக்டர் சரத்குமார்னே சொல்றோம், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆமா, ஆனா செம்மையா பிளே பண்ணியிருந்தாரு சரத்குமார் சார் இந்த கேரக்டர். செம்ம சில்லா ஒரு மாதிரி ஃபன்னா இருந்தாரு படம் ஃபுல்லா. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அவரோட கேரக்டர். ஃபாரின் கல்ச்சர்லாம் முடிவு பண்ணி அவங்க தனியா போய் டிஸ்கஸ் பண்ணின்னு இருப்பாங்க. அண்ணா பாஸ்போர்ட் இல்லாமையும் போலாமாண்ணா அப்படின்னு எனக்கே ஒண்ணு வச்சு சாத்தலாமான்னு செம்மக்கம் வந்துச்சு அந்த கேரக்டரை பார்க்கும்போது. அதுக்கப்புறமா அப்பயாச்சும் இந்த படத்தை நீங்க முடிச்சிருக்கலாம், 2 பேரும் ஃபாரின் போயிட்டா மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். கரெக்டா பாரி வந்து அவரோட டேர்ன் போட்டோ எடுக்கிறதுக்கு அவரோட டேர்ன். அதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து மலை தேனுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய டப்பாவை வந்து கிஃப்டா கொடுப்பாரு. எதுக்குன்னு கேட்டா நக்கறதுக்கு. அப்படின்னா எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சீரியஸா. எதுக்கு இந்த காலத்துலயும் ஏன் இவ்வளவு அன்கம்ஃபர்டபுளான ஜோக்ஸ் வைக்கணும்? இந்த மாதிரி வல்கரா எழுதினீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமா இருக்கு, கேட்க முடியல. ப்ரொஃபானிட்டி வந்து எங்க இருக்கணும்ன்றது இருக்கு, ஓகேவா? அது ஃபேமிலி ஓரியன்டட் மூவில காமிக்கும் போது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா எதுக்கு எடுக்கிறோன்னே தெரியாம எல்லாத்தையும் ஒரே படத்துல போட்டு கிண்டி வச்சு அது ஒரு படம் வேற கூப்பிட்டு
ரைட்டிங் நாங்க இப்போ சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ்லயே உங்களுக்கு தெரியும் ரைட்டிங் எவ்வளவு ஃபிளாப்பியா இருக்கு இதுல அப்படின்ட்டு. ஸோ பாஸ்போர்ட் எடுக்க போனப்போ என்ன ஆகும் தான் இவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிரும் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, 2 months பிரெக்னெண்டா இருக்காங்கன்ட்டு. அதுல அவன் கேட்பான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன், இப்போதான் நீங்க உட்காந்து இனப்பெருக்கம் பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்பான். அது கேட்க அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் அந்த இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு வெளில குரலுக்கு வந்து கனடா போறதுக்கு அப்ரூவல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வரும். அப்ப வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சண்டை போடுறப்போ இந்த மாதிரி ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ள நுழையுமா அப்படின்ற அன்கம்ஃபர்டபுள் டைலாக் வந்து வச்சிருந்தாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. செருப்ப கைட்டி ஸ்கிரீன்ல தூக்கி விசிறி எறியலாம் போல இருந்தது. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து காமெடியா தான் இதெல்லாம். இந்த ஊசி இடம் குடிக்காம அதெல்லாம் நாங்க வந்து ஒழிக்கணும்ட்டு எவ்வளவு பாடப்பட்டு இருக்காங்க இன்டர்நெட்ல எல்லாருமே. இப்போதான் நீங்க வந்து இந்த டயலாக்லாம் எடுத்துட்டு வருவீங்க உட்காந்து. ஒரு என்ன சொல்றது, ட்ரெண்டிங்கா கிராபிக்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து இந்த மாதிரி சீப்பா ஒரு டைலாக் வச்சு திரும்ப அதெல்லாம் ஒரே படத்துல ஒரே டைலாக்ல உள்ள கொண்டு வர மாதிரி தோணுது. ஆமா, அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சிரும். என்ன சொல்லுவாருன்னா அபார்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எனக்கு வந்து அது எப்படி சொல்றது, அபார்ட் பண்ணணுமா இல்லையான்றது அம்மா தான் முடிவு பண்ணுன்றது வேற விஷயம். ஓகேவா, இந்த இடத்துல வந்து ஹிஸ் ஹஸ்பண்ட், ஓகேவா, இவர் வந்து இவ்வளோ வந்து அலைஞ்சு திரிஞ்சு இவங்களை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு இருக்கப்போ தே ஷுட் நாட் கெட் பிரெக்னென்ட். அது பேசிக் டீசென்சி. ஓகேவா, இந்த சிச்சுவேஷன்ல வந்து எனக்கு என்னமோ அபார்ட் பண்றது பிராக்டிக்கலா தோணுச்சு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து அப்புறம் டாக்டர் கிட்ட போவாங்க. என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன், எல்லாத்துக்கும் ஜஸ்டிபிகேஷன். இந்த குழந்தைய கலைச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் 90% பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னோடனே அகனோட மனசு மாறிடும். ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் அவர் ஃபோர்ஸ் பண்ணி அபார்ட் பண்ண சொன்னவர் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி பெற்றுக்க சொல்வாரு. இல்ல, இப்போ வந்து டைரக்டர் என்ன தெரியுமா பண்றாரு, திரும்ப அகனுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தினால. தியாகி தெரியுமா, அதுதான் நல்லவர் தெரியுமா, மமிதா பைஜுக்கு வந்து இன்னொரு தடவை குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் பிரெக்னன்சிய கலைக்க கூடாதுல்ல. சோ அந்த மாதிரி கில்ட் ட்ரிப் பண்ணிட்டா. சோ ரைட்டிங்கே ஒரு மாதிரி இவங்களா ப்ராப்ளம் கொண்டு வந்து அகன் தலையில கட்டி அகன் அதை சால்வ் பண்ணுவாரு. இவங்க ப்ராப்ளம் கொண்டு வருவாங்க, அகன் தலையில கொண்டு வருவாங்க. மறுபடியும் ஒரு என்னங்க நீங்க படத்தை வந்து டூடுன்னு வைக்காம அகனின் செருப்படிகள் அப்படின்னு வச்சிருக்கலாம். நாங்க டீசெண்டா சொல்றோம். குழந்தை பிறக்கிற சீனு ஒரு அட்ராசிட்டி நடக்கும். அப்புறம் அந்த நேமிங் செரிமனிலாம் வரும்போது இவர் வந்து கோமாளி வேஷம் போட்டு குழந்தைக்கு வந்து விளையாட்டு காமிச்சுன்னு இருப்பாங்களா. இந்தமா வந்து கோமாளி வேஷம் அவருக்கு பக்கா அப்படின்ட்டு கேஷுவலா சொல்லுவாங்களாம். என்ன குறியீடு, நீ படத்தையே டைரக்ட் இதெல்லாம் ஒரு குறியீடா? அத வந்து அவங்க சொன்னாதான் அகன் பஃபூன் அப்படின்னு எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் சீன்லயே அகன் ஒரு பஃபூன் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. லக்ஸ்ன்ற கேரக்டர் என்ன சொல்லணும்னா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும் குரலை பார்த்து. அந்த சீன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. ஏன்னா இவங்க வந்து சோ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லடா அப்படின்னு சொல்வா. அப்புறம் சோறு தான் திம்பியா இல்ல வேற ஏதாவது திம்பியா அப்படின்னு கேட்பாரு இவரு. அதெல்லாம் சரியான சீனுங்க. அப்புறம் மொத்த உண்மையும் இவரு வந்து குரலுக்கு புரியுதான் அகன் வந்து லவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு, அந்த பொண்ணு கியூட்டா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரிலாம் நடிக்க வச்சிருக்காங்க, வேற எதுவும் இல்ல. கார்ல போவாங்க கனடா. அந்த சீன் வந்து கார்ல போயிட்டு அப்புறம் அதே மாதிரி டீ குடிக்கிறப்போ இவன் வந்து தேவ்தாஸ் சார் என்ன ஏன் எனக்காக இவ்வளவு பண்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவான் அவன் பதிலு, இந்த ஆம்பளையா இருந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க. எங்க பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பொய் சொல்லக்கூடாது. அகன் என்ற கேரக்டர் அளவு எந்த ஆம்பளையும் லூசா இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி லூசா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கல்யாணம் லவ் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க தனியா நிம்மதியா லூசா சுத்துங்க. ஸ்டைல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஜெனரலைஸ் பண்ண விரும்பல, ஆனா ஜெனரலாவே ஆம்பளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஏங்க குடிச்ச தண்ணிய கூட டம்ளர் எடுத்துட்டு போய் சிங்க்ல போட மாட்டாங்க ஆம்பளைங்க. அவங்களா வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரியாலிட்டியில நீங்க யோசிச்சு பாருங்க,
ஒரு எம்எல்ஏவை எதிர்த்து உங்களால என்ன பண்ண? ஏன்னா போலீஸ் கிட்ட போலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். எம்எல்ஏவை எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பட் எதிர்க்கிற மாதிரி காமிச்சதுக்கு குடோஸ். மமிதா பைஜு வந்து இல்ல கார்ல இருக்கும்போது ஒரு கேனத்தனமான சீன் வரும், பாஸ்போர்ட்டை வெளில பறக்க விடுவாங்க. பாருன்னா இவர் எக்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ஹெல்ப் கேட்டு இவங்க 2 பேருக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. வேலையில இருந்து வீடுல இருந்து எல்லாமே அங்க. அடமே வேஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஆனா முடிச்சுட்டு அந்தமா வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இப்படிதான் நான் பேசுவேன். ஏன்னா அவ பேசினப்போ பாத்தீங்கல்ல, நல்லா இருந்தா 2 பேர் லைஃபும் நல்லா இருக்கட்டும், நாசமா போச்சுன்னா 2 பேரோட லைஃபும் நாசமா போட்டுன்னுவாங்க. அப்புறம் வந்து இவங்க அலைஞ்சு திரிஞ்சு மேட்ரிமோனி, டிண்டரு அதுல எல்லாம் வந்து இவருக்கு ஒரு பொண்ணு தேடுவாங்களாம். உனக்காக அவ்வளவு தூரம் அலைஞ்சு திரிஞ்சு உனக்கு கல்யாணம் வேற பண்ணி உன் குழந்தைக்கு டைப்பர்லாம் மாட்டி விட்டு உனக்கு பாஸ்போர்ட் வீசாலாம் எடுத்து எக்ஸ் காரி துப்பனா கூட பரவாயில்ல நான் அவகிட்ட ஹெல்ப் கேட்டு வெளியூருக்கு அனுப்பி விட்டா, நீ பாஸ்போர்ட்டை பறக்க விட்டது மட்டும் இல்லாம அவங்கிட்ட போய் நல்லா இருந்தா 2 பேரும் நல்லா இருப்போம், நாசமா போனா 2 பேரும் நாசமா போவோம்னு சொல்றதுக்கு நீ முதல்ல இருந்தே நாசமா போயிருக்க வேண்டியது தானே. அவனால தானே இருந்திருப்பான். அதுதான் இப்போ இன்னொன்னு என்ன, அது என்ன நல்லா இருந்தா 2 பேரும் நல்லா இருப்போம், இல்ல நாசமா போனா 2 பேரும் நாசமா, என்ன லூஸ் மடத்தனமா இருந்தது டைலாக். அந்த 2 நிமிஷத்துக்கு எனக்கு பிரஷர் ஏறி காது இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க எனக்கு அந்த சீனை பார்த்துட்டு. அதுவும் கைய வேற இப்படி பண்ணா நிம்மதியா தனியா இருந்தா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? கல்யாணம் பண்ணாதான் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தமா? மறுபடியும் பாரு, இப்போ இவங்கதான் முடிவு பண்ணுவாங்களா அவர் மூவ் ஆன் ஆகி வேற ஒரு பொண்ணு இது பண்ணுன்ட்டு? ஏன் அவன் முடிவு பண்ண வேணாமா? அவனுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாதான் மூவ் ஆன் ஆகுறான்றது. இது மூவ் ஆன் ஆயிட்டு தனியா இருக்கலாம்ல. அப்ப கல்யாணம் பண்ணாம இருந்தா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க? அந்த பொண்ணுகின்னெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவரோட டீம்லயே வந்து ஒரு பொண்ணு வந்து இவருக்கு ஓகே சொல்லிச்சா எல்லாமே தெரிஞ்சு. ஆனா இவரு பண்ண செட்டப்பா, ஏன்னா அப்போதான் குரல் வந்து போவாங்க, திரும்ப இன்னொரு பொண்ணை வந்து கேனையா காட்டுறாங்க, அவ்வளவுதான். ஆமா அதேதான். சோ இது இங்க நடந்துட்டு இருக்கும்போது பேரலா அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அப்புறம் இவங்கள வந்து கன்ஃபரன்ட் பண்ண வந்துருவாரு. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாரு குரலையும் அந்த குழந்தையும். அப்புறம் அந்த குழந்தைய வந்து ஒரு தனியா கூட்டிட்டு போய் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வரும் அவருக்கு. ஆமா, ஹார்ட் அட்டாக் வந்து என்ன சொல்றது, ஃபியூ மினிட்ஸ்ல வரும். அதுக்குள்ளேயே அவர் நினைச்சிருந்தா போட்டு தள்ளிருக்கலாம் அந்த குழந்தைய. யோசிச்சுனே நின்று நிற்பாரு, ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துருவாரு. அப்போ வந்து இவங்க வந்து நாடகம் நடத்துறாங்களாம், அவரை நம்ப வைக்கிறாங்களாம் இந்த குழந்தைதான் உங்களை காப்பாத்துது அப்படின்ட்டு. இந்த படத்துல வியர்டா எல்லாருக்குமே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதாங்க அவங்க லவ் பண்றாங்களா இல்லையா, அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கா இல்லையா, ஒருத்தங்களை கொலை பண்ண வேணாமா கொலை பண்ணலாமா அப்படின்றதுலாம் எல்லாருக்குமே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மூளை வேலை செய்யுது. இந்த படத்துல மட்டும் மூளையோட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் ஆன் ஆகுது ஸ்விட்ச். ஸோ அந்த நாடகம் முடிஞ்சோடனே பிரதீப் வந்து சொல்றாரு இந்த மாதிரி சரத்குமார் கிட்ட, இவ்வளோ வந்து உங்களுக்கு ஆணவம் இருந்துச்சுன்னா ஏன் சாவடிக்கிறீங்க, நீங்க செத்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தையில வந்து இவரு திருந்தி குழந்தையெல்லாம் எடுத்து கொஞ்சறாராம். ஒரு படி மேல போய் இவரு சரண்டர் ஆயிடுவாருங்க போலீஸ் கிட்ட. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவரு தங்கச்சியை சாவடிச்சதுக்கு. யூஸ்வலா ஆனர் கில்லிங் பண்றவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னா, கல்யாணம் ஆகி வேற ஊர்ல போய் செட்டில் ஆனா கூட போய் வெற்ற கும்பல் தான் அந்த ஆனர் கில்லிங் கும்பல். வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறதெல்லாம் பெருமையா பேசிட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. அவங்க லைஃபே தொலைச்சிட்டு ஏதோ பெருசா தியாகம் பண்ணி புடுங்கிட்டா மாதிரி நினைச்சிட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. அவரை மாதிரி எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்கங்க ரியாலிட்டியில. ஆனர் கில்லிங் பண்றவங்க நீங்க வந்து வேற கிரகத்துக்கு போனா கூட செலவு பண்ணி வந்துட்டு கொலை பண்ணிட்டு போவானுங்க. ஓகே, டிஸ்டோபியன் வேர்ல்டுல வந்து திருந்தனா நல்லாதான் இருக்கும், ஓகேவா? ரியாலிட்டி அப்படி இல்ல, சுத்தமா அப்படி இல்ல. our society is not that innocent. இவால்வ் ஆகல, இன்னும் அந்த அளவுக்கு இவால்வ் ஆகல. நீங்க போய் நியூஸ் பேப்பரை பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நியூஸ் ஆச்சு வந்துரும் ஆனர் கில்லிங் பத்தி. அந்த கவனோட டெத் வந்து அது மட்டும் தான் வைரல் ஆச்சு. வைரல் ஆகாத இன்னும் நிறைய டெத்ஸ் அப்படியே இருக்கு. அகனை வந்து அவருக்கு ஒரு பொண்ணை பாத்து கொடுக்கறதா கிளைமேக்ஸே. உங்களுக்கு ஒரு ஜோடியை கண்டுபிடிக்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட் இல்ல.
ஒத்துக்கிறேன். அது லைஃப்ல ஒரு ஸ்டேஜ். அது எல்லாருக்குமே நடக்கணும் கண்டிப்பா. ஆனா நடக்கலனாலும் நீங்க லைஃப்ல சந்தோஷமா தான் இருப்பீங்க. கேர்ள்ஸுக்கு ஸ்பெஷலா சொல்றேன், நீங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாதான் சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்றேன். ஆனா போய் செருப்பால அடிங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க வந்து கக்கோல் பிஹேவியரை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு லேபிள். பிடிக்கலன்னு சொன்னா ஜாதி வெறியன்னு சொல்றாங்க. ரெண்டுமே ரொம்ப கேனத்தனமான ஐடியா. உங்களுக்கு வந்து மூவி வந்து பிடிச்சிருந்தா ஓகே. ஏன்னா டியூடுன்ற படத்தை வந்து ஜஸ்ட் ஃபுல் ஆன் என்டர்டைன்மெண்டா பாத்தீங்கன்னா ஓகே, நல்லாதான் இருக்கு. 2 hours என்டர்டைன் ஆகுது, அவ்வளவுதானே தவிர இதுல வந்து இது போர் அடிக்குதுப்பா, இதெல்லாம் ஒரு இதுவா எழுந்து போற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்ல. 2 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியும்.